கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கலாத்தியர் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவில் பிரியமான தேவஜனமே, இந்த கால ஓலை உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வந்து உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்காய் ஜெபிப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இது நம்முடைய உபவாச நாளானபடினாலே அங்கங்கு நடந்து கொண்டு இருக்கிற உபவாச ஆராதனைகளில் உங்கள் சபைகளில் போய் நீங்கள் பங்கு கொண்டு ஜெபிக்கும்படி உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் ஜெபிக்கிற நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் தெய்வம் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் நம்முடைய தேவை, நம்முடைய போராட்டம், நம்முடைய காரியங்களையே நாம் சிந்திக்கிறவர்களானால் நிச்சயம் நாம் சோர்ந்து போவோம், தோல்வி அடைய வேண்டிய நிலையும் நமக்கு ஏற்படும். ஆதலால் என்னவானாலும் அதையெல்லாம் விட்டு தெய்வ சமூகத்தில் போய் தைரியமாய் ஜெபியுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களோடு பேசுவார். உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆலயத்தில் ஜெபிப்பது அத்தனை நல்லதும் இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தையின் மேல் பகுதி இப்படியாய் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் ஆனால் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரவாளி என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றமில்லை, ஏன் நான் எதிர்பார்த்தது போல என் வாழ்வில் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி பல கேள்விகள் நமக்குள்ளே எழ ஆரம்பிக்கும். இவைகளின் நடுவே இன்று நடந்த ஒரு காரியத்தை அடிப்படையாய் வைத்துதான் நான் இந்த வார்த்தையை எடுத்தேன். நான் காலையில் ஒரு ஊழியரை சந்திக்கும்படி கொஞ்சம் தூரம் நம்முடைய பெங்களூர்லேருந்து ஓல்டு மெட்ராஸ் ரோடுக்கு நான் போய் வந்தேன். திரும்பி வரும்போது அங்கே ஒரு நடுத்தர வயதை மிக்க ஒரு மனிதன் ஒரு அரிசி மூட்டை போன்ற ஒரு சுமை தன் தலையில் சுமந்து கொண்டு ரோடில் நடந்து வருவதை நான் பார்த்தேன். அவர் இந்த பாரத்தோடு நடப்பது கொஞ்சம் கடினமாக இருந்தபடினாலே நானே வாலண்டரியாய் போய், ஐயா எங்கே போகிறீர்கள் என்று அவரை கேட்டேன். இந்த மாதிரி இங்கேன்னு சொன்னார். வாங்க, நான் அந்த வழியாக போகிறேன், உங்களை விடுகிறேன் என்று சொல்லி அவரை ஏற்றிக்கொண்டேன். நான் அப்பொழுது அவரிடத்தில் சொன்னேன், உங்கள் பாரத்தை முன்பு வண்டியில் வையுங்கள் என்று சொல்லி. அவர் சொன்னார், இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். நான் நினைத்தேன் அவர் அமர்ந்து விட்டு தன் மடியில் அதை வைத்து கொள்வார் என்று சொல்லி. நான் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு நடுவில் பைக்கில் வந்தபடினாலே நடுவில் வைத்தால் எனக்கும் சிரமம் ஏற்படும், அது எனக்கு நன்றாய் தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி நான் சொன்னேன். அவர் அதை கேட்கவில்லை. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு என்னுடைய லெஃப்ட் சைட் மிரரை கொஞ்சம் திருப்பிட்டு பார்க்குறேன். அந்த மனிதன் அந்த பாரத்தை தன் தலையிலே வைத்து கொண்டு அமர்ந்து கொண்டு வருகிறார். ரோட்டில் பார்க்கிறவர்களெல்லாம் என்னை கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள், என்னை பார்க்கிறார்கள். அவரிடத்தில் ஹெல்மெட் வேறு இல்லை. இங்கு கட்டாயம் 2 பேரும் ஹெல்மெட் அணிய வேண்டும். பட் அது போலீஸ் இல்லாத ரோடு, போகிற வழியில் அவரை நான் விட்டு விடுவேன். உதவி பண்ண போனேன். ஆனால் அவர் தன் பாரத்தை தன் தலைமேலே வைத்து கொண்டிருந்தார். நான் திருப்பி சொல்லுகிறேன், ஐயா அதை கீழே இறக்கி வையுங்க என்று சொல்லி, இல்லை இருக்கட்டும் என்று சொல்லி எத்தனையோ மனிதர்கள் அந்த ரோடு வழியே நடந்து போனார்கள். அநேக ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், முதியவர்கள் எல்லாரும் நடந்தாங்க. நான் எல்லாருக்கும் கரிசனைப்படவில்லை. அதுபோல் இந்த மனிதன் மேலும் எனக்கு கரிசனை இல்லை. அவர் சுமந்த அந்த பாரத்தை அவர் சுமக்க முடியாமல் நடப்பதை பார்த்து நான் கனிக்கரப்பட்டு அவருக்கு உதவ விரும்பினேன். அநேகர் இருந்த போதிலும் அவருடைய பாரத்து நிமித்தம் நான் அவருக்கு உதவினேன். ஆனால் அவரோ அந்த பாரத்தை வாகனத்தின் மேல் ஏற்றி தன் மேல் இருந்த அந்த பார லகுவை சுமையை அவர் லகுவாக்கிவிட அது நின்று தன்னை விடுவித்துக் கொள்ள மனமில்லாமல் இருக்கிறார். இந்த வார்த்தை அதை நமக்கு உணர்த்துகிறது. அப்போதான் நான் அப்படி யோசித்து வரும்போது இந்த வார்த்தை உடனடியாக என் நினைவுக்கு வந்தது. அந்த வார்த்தை, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் நாம் சுதந்திரமானவர்கள், அவருக்கானவர்கள். அவருடையது எதுவோ, அவர் எதை இந்த பூமியிலே அவர் ஜெயித்தார், பொருளையா, பொன்னையா, அதிகாரத்தையா, ஆளுகையா, ஆளுமையா, இல்லை
அவர் ஜெயித்தது உலகத்தின் பிசாசின் கையில் இருந்துதான அந்த அதிகாரத்தை தன்னிடத்தில் எடுத்து, இந்த அதிகாரத்துக்குரிய தெய்வம் உன்மேல் சபையை கட்டுகிறார். இந்த பாதாளத்தின் வாசல், எந்த பாதாளத்தின் வாசல்? முன்பு அதிகாரத்தை வைத்திருந்த அந்த பிசாசானவன் உன்னையோ சபையோ மேற்கொள்ளுவதில்லை. நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். பல நேரங்கள்ல பிரியமானவர்களை, இப்படி தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த மனிதன் செய்தது போல தான் கிறிஸ்தவ வாழ்வில் சபைக்கு உட்பட்டு சபையின் பிள்ளைகளாய் நாம் இருந்தும் வேத வசனத்தை கேட்டும் வாசித்து அறிந்திருந்தும் பல நேரங்களில் நம்முடைய தேவை, நம்முடைய போராட்டம், நம்முடைய பிரச்சனை இவைகளை பெரிதாக அவைகளை பேசி 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 மற்றவர்களோடு பகிர்ந்து நமக்குள்ளே அதை புலம்பிக் கொண்டு நம்முடைய ஆத்மாவை கெடுப்பதனால தான் அநேக நேரங்களில் ஜெயம் கொள்ள முடியாமல் போகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பான் என்றும் எழுதியிருக்கிறது. இந்த பூமியிலே நமக்கு வருகிற போராட்டங்கள் ஏதுவானாலும் பயப்பட வேண்டாம். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்துவை உடையவர்களானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டது. ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தினாலே தான் தேவனுடைய மகிமையை கண்டான். வாக்குத்தத்தம் தான் அவன் வாழ்விலே நிறைவேறினது. நியாயப்பிரமாணமோ பின்பு வந்ததான கட்டளைகளோ அல்ல, அது ஒழுங்குபடுத்துகிறதா இருந்தது. நியாயப்பிரமாணத்தை விட தேவனுடைய வாக்குத்தத்தம் பிரதானமானது. அவைகளிலெல்லாம் மிக பிரதானமான வாக்குத்தத்தம் நமக்காக தம்முடைய குமாரனை தந்தருளுவேன் என்று சொல்லி ஸ்திரீயின் வித்தானவர் வருவார் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம், அந்த பிராமிஸை தேவன் இந்த காலை உங்கள் வாழ்விலே நிறைவேற பண்ணினபடினாலே தேவ ஜனமே பயப்பட வேண்டாம். உங்களுடைய போராட்டம், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய காரியம், உங்களுடைய உபத்திரவம் ஏதுவானாலும் இந்த உபவாச நாளில் அதை நீங்கள் சுமக்க வேண்டாம். தெய்வ சபையில் போய் தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கூட ஆண்டவர் மேல் அந்த பாரத்தை வைத்து விடுங்க. அவர் அதை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பேதுரு சொல்லுகிறான், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்களுடைய பாரங்களை அவர் மேல் இறக்கி வையுங்கள் என்று சொல்லுகிறான். இந்த கால ஓலை நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் நீங்கள் பாரத்தை சுமந்து நடக்க வேண்டாம். இந்த காலை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தின் பாரங்கள், அதை குறித்துதான உங்களுடைய கவலை, அதை குறித்துதான உங்களுடைய எண்ணம், அதை குறித்துதான உங்களுக்குள் இருக்கிற போராட்டமான காரியங்களை எல்லாம் தெய்வ சமூகத்தில் இறக்கி வைங்க. அதிகாலில் எழுந்து முழங்கால் படிட்டு தெய்வ சமூகத்தில் அவைகளை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் நான் சொல்கிறேன், தெய்வன் தம்முடைய வார்த்தையின் வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமில் நிறைவேற்றினது போல உங்களில் இந்த நாளில் கர்த்தர் நிறைவேற பண்ணுவார் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துகிறேன். தைரியமாய் நாம் கர்த்தரிடத்தில் நெருங்குவோம். தெய்வம் மகிமையான காரியத்தை நமக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை நாங்கள் வாசித்தது போல நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் அவருக்குள் பங்காளிகளும் சுதந்திரவாளிகளுமாய் இருக்கிறீர்கள். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருந்தீர். ஆண்டவரே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று சொல்லி வெளிப்படுத்தலை நாங்கள் வாசிப்பது போல இந்த கால ஓலை தெய்வமே, என்னோடு செபிக்கிறவனுடைய பிள்ளைகள் சுமக்க முடியாமல் சுமந்து ஆண்டவரே உண்மையில் இறக்கி வைக்க வேண்டிய பாரத்தை இறக்கி வைக்காமல் இன்னும் தாங்களை சுமந்து நடக்கிறவர்கள் ஆண்டவரே என்னோடு செபிக்கிற பிள்ளைகள் இருப்பார்களானா இந்த நாளில் அவருடைய கண்களை திறந்து தங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிட தெய்வ சமூகத்தில் அவைகளை தெரியப்படுத்தி விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் சோத்திரத்தோடும் உபவாசத்தோடும் இந்த நாளில் அதை நம்முடைய பாதபீடத்தில் இறக்கி வைக்கும்போது தெய்வமே அதை குறித்து விசாரித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரின் நாளில் நன்மை செய்து ஆண்டவரே அன்னாலை சமாதானத்தோடு போ என்று அனுப்பினது போல நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சமாதானத்தோடு இந்த நாளில் நடத்துவீராக. ஆண்டவரே, இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் அறிக்கையிடுகிறோம், நாங்கள் அதை நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த கால ஓலை அந்த சுதந்திரத்தின் பங்கிலே நம்முடைய பிள்ளைகள் நன்மையையும் ஆண்டவரே இந்த பூமியின் ஆசீர்வாதங்களையும் இவர்களுக்கு சேர வேண்டியதான இந்த பொருளாதாரத்தையும் பணத்தையும் ஆண்டவரே இந்த வாழ்வின்
தேவைகளை எல்லாம் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள ஊழியக்காரனாய் நானும் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். உடைய நாமத்தினால் உடைய பிள்ளைகளை விடுவிக்கிறேன். உடைய நாமம் மகிமைக்கென்று ஒவ்வொருவரையும் நடத்தும், ஆசீர்வதியும், கிருபையில வையும். சமாதானத்தின் தேவன் கூட இரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.